ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபீல்ட் அவுட் ஆனால் நம்ம கமல் சார் பார்த்தீங்கன்னா 2022 விக்ரமில் பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்தது யாரா இவனுங்க இப்படி கம்பேக் கொடுக்குறாங்கன்னு மொத்தம் இந்தியன் சினிமா பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூர்யா சாரோட கம்பேக்கை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் வச்சுட்டா எவ்வளோ நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்துருக்கு. ஏன்னா கருப்பு படம் பண்ண சம்பவம் அந்த மாதிரி. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 260 கோடியை பார்த்தீங்கன்னா தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைனல் ரனில் எப்படியும் பார்த்தீங்கன்னா அமரன் படத்தோட கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி தான் நானும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம சூர்யா சாருக்கு இருக்கிற அந்த ஃபேமுக்கு பார்த்தீங்கன்னா 300 கோடியெலாம் பார்த்தீங்கன்னா டார்கெட் கிடையாது. அது கருப்பு படத்தில் பார்த்தீங்கன்னா தொற்றுவார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்க அந்த மிச்ச 2 படத்தில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் 400 கோடியிலேருந்து 450 கோடி ஒரு படமாச்சு தொற்றுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இருக்கிற படம் தான் ரெண்டுமே. ஸோ அது என்னென்ன படம் பார்த்தீங்கன்னா இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவருக்கு அடுத்து இப்போ ரிலீஸ் ஆக இருக்க விஸ்வநாதன் சன்ஸ். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா வெங்கி அட்லூரி. ஸோ இவருக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன வாத்தி அண்ட் லக்கி பாஸ்கர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஹிட் தான். ஸோ ஆல்ரெடி இந்த டேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு செட்ஸ் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா கரெக்டான மார்க்கெட் இருக்குது. நம்ம சூர்யா சாருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு செட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தரமாகவே இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட 2 காம்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றா பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வரப்போகிறது உறுதி. அதுலேயும் பார்த்தோன்னா இப்போ தான் கருப்பு படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ் ரோலில் இறங்கி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிளாஸ் ரோலில் பார்த்தீங்கன்னா இறங்கி பார்த்தீங்கன்னா சூர்யா சார் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. ஸோ எனக்கு இந்த படத்து மேலே பார்த்தீங்கன்னா பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்துச்சுன்னா கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் அது. ஜித்து மாதவன் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா சூர்யா நடிக்கிற சூர்யா 47. ஸோ இந்த விஸ்வநாதன் சன்ஸ் விடவே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ரீசனும் உங்களுக்கே தெரியும். இந்த டேரக்டருக்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன மூவி ஆவேசம். ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா 150 கோடி கலெக்ஷனை கொடுத்தாரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு டேரக்டர் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதை விட ட்ரிபிள் மடங்கு கலெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ ஒன்று மட்டும் உறுதி, நம்ம சூர்யா பார்த்தீங்கன்னா இப்போ மாசாக இறங்கி பெர்ஃபார்ம் பண்ணிட்டார், அடுத்து கிளாஸாக இறங்கிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ் கிளாஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கலந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில் போய் கலக்க போகிறாரு. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கருப்பு படத்தோட ரெக்கார்டெல்லாம் கண்டிப்பாக ஒரே வாரத்தில் பிரேக் பண்ணிட்டு போயிடும். அந்தளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது? அப்புறம் விஸ்வநாதன் சன்ஸ் சூர்யா 47 2 படத்து மேலேயும் பார்த்தீங்கன்னா எந்த படத்து மேலே உங்களுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள்.